இந்த ஒரு ஆளுமே தாகமா இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு குட்டையில இருக்கிற தண்ணி எல்லாம் குடிக்க ஆரம்பிக்க குடிச்சிட்டே இருக்கையில என்னடா தண்ணியை காணாமேன்னு பார்த்தா ஒரே சிப்ல மொத்த தண்ணியும் குடிச்சிட்டா போல. இந்த ஒரு ஷாக்ல இருந்து வெளில வர முடியாத அவருக்குமே யூரின் அர்ஜென்ட்டா வர அவனுமே ஒரு மலையோட உச்சிக்கு போய் அங்க ஒரு வயசானவர் பக்கத்துல நின்னுக்கிட்டு உச்சா போக ஆரம்பிக்க அதை பார்த்து அந்த வயசானவருமே அதிர்ச்சியில ஸ்டன் ஆயிடுறாப்ல. ஏன்னா இந்த ஒரு ஆளோட யூரினுமே ஃபயர் இன்ஜினோட ஓஸ்ல இருந்து வரக்கூடிய தண்ணி மாதிரி சரியான போர்ஸ்ல வருது. அது மட்டும் இல்லாம கண்ணு கெட்டாத தூரம் வரைக்கும் ரொம்ப லாங்காவே போகுது. அதே நேரத்துல பக்கத்துல இருக்க ஒரு கிராமத்துல தீ பிடிச்சிட்டு இருக்கையில இவரோட யூரின் பட்டு தான் அங்க இருக்க தீயெல்லாம் அணைஞ்சு அங்க இருக்க மக்கள் எல்லாம் காப்பாற்றப்படுறாங்க. ஆனா அவங்களுக்குமே தெரியாது யூரின் தான் நம்ம மேல ஃபுல்லா ஊத்திருக்குன்னு சொல்லி அவங்களுமே நம்மள கடவுளை காப்பாத்திட்டாங்கன்னு நினைச்சுக்கிறாங்க. அப்படியே அவருமே யூரின் போய்கிட்டே அவரோட டைரக்ஷனை திருப்புறாரு. அதுவுமே மிகப்பெரிய ஒரு பாறையில பட்டு அது அப்படியே உருண்டு வந்து ஒரு கிராமத்து மேல விட பார்க்க அதை பார்த்து அந்த கிராம மக்கள் எல்லாம் அப்படியே பயந்து அலற ஆரம்பிக்க ஆனா அந்த பாறையுமே அந்த கிராமத்து மேல வந்து விழுறதுக்குள்ள மறுபடியும் அவருமே தன்னோட யூரின் போற டைரக்ஷனை திருப்பி அந்த மிகப்பெரிய பாறையுமே பார்க்க விட்டுறாரு. அப்படியே அவர் வானத்தை நோக்கி டைரக்ஷனை திருப்ப பார்த்தா அவரோட யூரினுமே பயங்கர தூரமா போய் சூரியனோட நெருப்பியை அணைக்க ட்ரை பண்ணுது. அதே நேரத்துல கிராமத்துல இருக்க ஒரு பொண்ணு மட்டும் பைனாகுலர் வச்சு அங்க என்னதான் நடக்குதுன்னு பாக்குறா. அப்பதான் அவளுக்கே புரிய வருது. அவளுமே அதை பார்த்துட்டு பயங்கர ஷாக் ஆயிடுறா. ஆக்சுவலா அவருமே அந்த கிராமத்தை சேர்ந்தவர் தான். இவருக்குமே ரொம்ப நாளா கல்யாணமே ஆகாம இப்படியே பேச்சுலராகவே இருந்திருப்பாரு. இப்படி இருக்க இந்த சம்பவத்துக்கு அப்புறம் இந்த ஊர் பெண்கள்லாம் இவரை பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம நைட்டு எல்லா பெண்களும் ஒண்ணு சேர்ந்து இவனுமே வீட்டுல என்ன பண்ணிட்டு இருக்கான்னு பாக்குறதுக்காக அவரோட வீடு செவத்து கிட்ட வந்து அவருமே என்ன பண்றான்னு சொல்லிட்டு எட்டி பாக்குறாங்க. பார்த்தா அவருமே எதையோ தூக்கி போட்டு விளையாடிட்டு இருக்காரு. ஆனா அவரோட ரெண்டு கையுமே அவரோட இடுப்புல தான் இருக்குது. அதை பார்த்து அந்த பெண்களுக்கு எல்லாம் ஒண்ணுமே புரியல. அவங்களுமே குழம்பி போயிடுறாங்க. அப்பதான் அவருமே டக்குன்னு திரும்ப அதை பார்த்ததுமே அவங்களுமே பயங்கர ஷாக் ஆயிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்றாங்கன்னா எல்லா பெண்களுமே ஒன்னா சேர்ந்து பாட்டு டான்ஸ் எல்லாம் ஆடி அவரையுமே இம்ப்ரெஸ் பண்ணி அவரை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக ஆசைப்படுறாங்க. ஆக்சுவலா ஏன் இவங்க இப்படி பண்ணுறாங்கன்னா இவருமே ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கிறதுனால இவர் மூலியமா பிறக்கிற குழந்தைங்களுமே இவர மாதிரியே பவர்ஃபுல்லா இருக்குன்ற காரணத்துக்காக தான் இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க.